வணக்கம் ஜிஜி ஸ்குவாட். டைம் இப்போ 5 ஆகுது. கவுண்டிங் இன்னும் போய்கிட்டே இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்காங்க. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல டிஎம்கே அலையன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தனி கட்சியா டிவிகே க்ளோஸ் டு த பவரா இருக்காங்க. உங்களுக்கு உடனே நான் அப்டேட் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ணா ஜிஜினா அப்டேட் கொடுத்துனே இருக்கிறேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்களுக்காக பொலிட்டிக்கல் கண்டென்ட்லாம் பண்றேண்ணா. தேங்க்யூ சோ மச்ண்ணா. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இப்போ உங்களோட நம்ம எல்லாரோட சீஃப் மினிஸ்டரா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அதை ஏத்துறாங்க. உங்களுக்கு சொல்லுவேன். அண்ணா நம்மளாம் ஆசைப்பட்ட மாதிரி அண்ணா சிஎம் ஆயிட்டாருண்ணா. ஆனா அதுல இருந்து தமிழ்நாட்டுல ஊறப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்கண்ணா. இதை பத்தி ஏதாவது கண்டென்ட் போட்டு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுனாண்ணா. யார் இந்த கருப்பசாமி? கருப்பசாமியை பத்தி உங்களுக்கு வரலாறு தெரியுமா? நமக்கு சிவன் தெரியும். உங்களுக்கு தெரியும் கருப்பசாமி ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க? மக்கள் தன்னோட நெருக்கமா கருப்பசாமி நினைக்கிறாங்க. தன்னோட உயிரையும் கொடுத்து உயிரையும் எடுத்து. சோ கருப்பசாமி என்னடா சம்மந்தமே இல்லாம கருப்புசாமிங்கிற? நீ தானே சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட சொன்ன. பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு அடிக்கிறாங்கண்ணே. ப்ளீஸ் நான் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ போடுனேன். பாத்தீங்க. ஆனால் உங்களுக்காகவே ஒரு விஷயம் இதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஸ்குவாட். நம்ம இங்கிலீஷ்ல கண்டென்ட் மேக் பண்ணா நீங்க எனக்கு ஐடியா கொடுங்க. வாத்தாம அசியசினா கேட்டுட போறேண்ணா. எலெக்ஷன் அப்போ மட்டும் அப்டேட் மேல அப்டேட்னு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா போட்டுனேன். நான் இப்ப என்ன சம்மந்தமே இல்லாம பேசினுக்கிறேன். ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுனா என்ன? இப்ப என்ன ஸ்குவாட், நான் அரசியலை பத்தி பேசணும். அதானே உங்களுக்காக அரசியல் பேசுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி திறந்தவே மாட்டியாடா நீ.